கொடுக்கும் அவருக்கு நன்றி. பாமுகம் பாட்டிவிலன் வணக்கம். தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது நாங்கள் ஆங்கிலம் கற்போம் வகுப்பு 30 எத்தனை பத்மினி என்று சொல்லுங்கள் 34 இணைகின்றோம். ஜெயநாதன் அவர்களுக்கும் இந்த நன்றியை கூறியபடி அவரது வரவு இருக்காது என்று சொல்லியபடியும் ஜெயரட்டம் அண்ணா ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கின்றார்கள். வணக்கம் அண்ணா, வாங்க. வணக்கம். வணக்கம் வாணி மோகனுக்கும் வணக்கம். நேற்று நீங்கள் உங்களோட கொண்டாட்டத்துக்கு நாங்கள் வணக்கம் தெரிவிச்ச நாங்கள் நடாமோகன் இதுக்கு நன்றி நன்றி. பர்த்டேக்கு நன்றி. பர்த்டேக்கு அன்பு நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கள். நல்ல வடிவா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கள். வீட்டில் தானே என்ன சும்மா எல்லாரும் வேலையும் தானே சும்மா வெளியில் போயிட்டு வந்தோம். ஓகே, சந்தோஷம். மற்றது எல்லாருக்கும் இங்க வந்திருக்கிற சகலருக்கும் வணக்கம். நீங்கள் உங்களோட யாராரு வந்தேன்னு சொல்லி உங்களோட பேரை தருவீங்கள் என்று சொன்னால் நல்லது. கலைவாணி மோகன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பத்மினி கமலாந்தன். நகுலா சிவநாதன். நகுலா சிவநாதன். நகுலவதி தில்லைத்தேவன். நகுலவதி தில்லைத்தேவன். பாலன் வேலுப்பிள்ளை. அவ்வளவுதானே. எல்லாருக்கும் சகலருக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் வடிவாக இந்த லெசன் வடிவாக கேட்டறிஞ்சு ஏதும் உங்களுக்கு கஷ்டமா நித்யானந்தன் அவர்கள் மௌனமா இருக்கு. விளக்கப்பட்டோம். செல்வி அக்கா ஏன் மௌனம்? ஓகே, செல்வி வந்திருக்கிறீங்களா? அவர் இப்ப கிளாஸுக்கு கட் அடிக்கிறது கூட இல்ல, அது அந்த கம்ப்யூட்டர் ஏதோ பிரச்சனை கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தா. வணக்கம். வணக்கம் வாணி. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். பேரையும் கொடுங்க. வாணி மோகன். வணக்கம். வணக்கம் வாணி மோகன். நீங்கள் இன்றைக்கு தொடங்கலாம். லெசன் 34, 9th July 2026. ஓகே. போன கிழமை பாதிச்சதைத்தான் நீங்கள் கேட்டபடியால் நான் அதையே உங்களுக்கு தருகிறேன். A dialogue between a customer and a shoe shop owner. இது செய்யட்டும் தானே சார், இல்லையா? இது நீங்கள் செய்த நீங்கள் திருப்பி அதை வாசிக்கணும் என்று சொல்லி கேட்டபடியா நான் இது ஆப்போசிட் வேர்டாக நான் தாரேன். ஆப்போசிட் வேர்ட். ஓகே 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 ஓகே. இதுல ஆப்போசிட் வேர்ட் நீங்கள் படிப்பீங்க. ஆல்ரைட். ஓகே ஓகே ஓகே. Thank you. நீங்க வாசிங்க முதல். ஓகே. A dialogue between a customer and a shoe shop owner. Shop owner. Good morning. Welcome to my shop. Please take your time to look around. Let me know if there is anything special that you are looking for today. Look around என்றால் what's the meaning? சுத்தி அப்படியே பாருங்கன்னு சொல்லி. சுத்தி பாருங்க. Look for ஒரு விஷயம் look for the thing, ஒரு thing நான் பார்க்கிறேன். பொருளை பார்க்கிறேன். Look at look at me என்ன பேரண்ட மாதிரி, அதை எடுத்து பேரண்ட மாதிரி. Well done. Okay. இதுக்கு கருத்து சொல்ல போறீங்களா? போன முறை கிளாஸுக்கு வராதையால் நீங்கள் விரும்பினால் சொல்லலாம், அல்லது வாணி மோகன் கேன் டு தட். நான் வரையில. ஓகே. அப்ப நீங்க வாசிங்க நகுலவதி. நானும் வரையில. வாசிக்கிறேன். Oh. Shop owner. Good morning. Welcome to my shop. Please take your time to look around. Let me know if there is anything special that you are looking for today. Good morning. கருத்து சொல்றதா?
கருத்து சொல்றதா? ஓம் கருத்து சொல்லுங்கோ. ஷாப் ஓனருக்கு அதாவது கடைக்காரரிடம் குட் மார்னிங் சொல்றார். வெல்கம் டு மை ஷாப். என்னுடைய கடைக்கு வந்ததுக்கு வெல்கம் என்று சொல்றார். நல்வரவு நான் உங்களை வரவேற்கிறேன். வரவேற்கிறேன். ப்ளீஸ் டேக் யுவர் டைம் டு லுக் அரவுண்ட். நீங்க எவ்வளவு நேரம் எடுத்து இதை பாருங்கள் என்று சொல்றார். இந்த கடையை ப்ளீஸ் சுத்தி பாருங்கோ. லுக் அரவுண்ட், சுத்தி பாருங்கோ. let me know if there are anything special. If there is நீங்கள்- anything, if there is anything, there is anything special that you are looking for today. அதாவது நீங்கள் இத பார்க்க ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலா அதாவது விசேஷமாக இருந்தா அதை you are looking for today அதை எடுத்து நீங்க பாருங்கன்னு சொல்றேன். okay. இன்றைக்கு Looking for today. இன்றைக்கு பார்க்குறீங்க. Okay. Next person is செல்வி Vanimohan. Oh, செல்வி okay. செல்வி வாசிக்கலேண்டா. Okay. Customer, good morning. I am looking for a comfortable and stylish pair of shoes. Pair of Pair of shoes. The pair pair of என்றால் what's the meaning of pair? Sorry, okay. Pair of shoes I have are too old. I have been using them for the past 2 years. Okay. காலை இதுக்கு வணக்கம். கருத்து சொல்லுவீங்களோ? 500. காலை வணக்கம். நான் இப்பொழுது எனக்கு கம்ஃபர்டபுள் என்றால் அது இந்த தமிழ் வசதியான வசதி. சரியான அழகான சப்பாத்துக்களை பார்த்திருக்கிறேன். அதில் ஒரு சோடி சப்பாத்துக்கள் பழைய சப்பாத்தாக இருக்கிறது. நான் அது பழைய சப்பாத்தை தான் இவ்வளவு நாளும் பாவிச்சு கொண்டு இருக்கிறேன். 2 வருடமாக அதை நான் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். ஓகே. இதுல நீங்கள் கம்ஃபர்டபிள் என்றா அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் சொல்லுவீங்களா? அன்கம்ஃபர்டபிள். ஓகே. அன்கம்ஃபர்டபிள் ஸ்பெல் பண்ணுவீங்களோ? ஓகே. ஸ்டைலிஷ் வேர் ஆஃப் ஷூஸ். ஸ்டைலிஷ்க்கு ஆப்போசிட் என்ன? அக்லி. அன்ஸ்டைலிஷ். அன்ஸ்டைலிஷ். அன்ஸ்டைலிஷ் என்றுதான் அது உண்மையான மீனிங். சரியான ஆப்போசிட் வேர்ட் அன்ஸ்டைலிஷ். பியூட்டிஃபுல் என்றால் என்ன? அக்லி. ஓகே ஓகே அழகானது. ஓகே அக்லி யூடியூல அக்லி. okay. Shall we go to the next para? Yeah. Who's the next person? Balan. நான் Yes, sir. Yes, sir. Yes, sir. Shop owner, you have come to the right place. We have a stock of several new type of shoes from popular brands. They are suitable for everyday use. Okay. Popular brands full stop. ஆனபடியால் நீங்கள் இதற்கு திருப்பி எனக்கு வாசிச்சால் பெட்டரா இருக்கும். Shop Popular owner, brands and all full stop. Yes. shop owner, you have come to the right place. We have a stock of several new type of shoes from popular brands. They are suitable for everyday use. Okay. Shop Suitable owner but it's சொல்றார். opposite. Pardon? கருத்தை சொல்லுங்க முதல். Please, sir. Sorry. Shop owner சொல்றார்.
நீங்க வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்துக்கிறீங்க. We have stock of என்னட்ட கண்ண ஷூ இருக்குது முதலாவது ஸ்டாக்ல. சூட்டபிளுக்கு சூட்டபிள் ஷூ இருக்குது. ம். நல்ல பிராண்ட் நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்கள். அதான் முதல். வந்துக்கிறீங்க. ம். எங்களோட சூட்டபிள் ஷூ இருக்குது முதலாவது மாடியில. They are suitable for ஒவ்வொரு நாளும் பாவிக்கிற ஷூ இதுக்கு அந்த ஷூ ம்ஹும். சூட்டபிள் They are அந்த சூட்டபிள் பொருத்தமானது. பொருத்தமான நன்றி சோதரி. for everyday use. Okay. இது சொல்லு. ஓ. செவரலுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? அன்சூட்டபிள் வேணுமோ இல்ல செவரல் what is the opposite word? கணக்க கணக்கு. கணக்கு. அதுக்கு என்ன opposite என்ன? கொஞ்சம் கொஞ்சம் அது என்னன்னு சொல்றீங்க? few, few. few. You are right. few. Spell பண்ணுங்க. FEW. ம். FEW. FEW. Okay. மற்ற word? Suitable. Unsuitable. சூட்டபிள் என்றா பொருத்தமானது. அன்சூட்டபிள் என்றா பொருத்தமற்றது. சூட்டபிள் என்றா பொருத்தம். அன்சூட்டபிள் என்றா பொருத்தமற்றது. மற்றது. அன்சூட்டபிள் Unsuitable. Okay. We'll go to the next para. பாப்புலருக்கு என்ன வரும் சார்? பாப்புலர் அன்பாப்புலர் Unpopular. Popularக்கு unpopular. இங்க கேட்கலாம் அப்படி என்றாலும் பிரசித்தி பெற்றதுதான் பாப்புலர். பிரசித்தி பெற்றது. Yes, ஆமா. that is true. Shall we move to the next para? Yeah, please. யார் சொல்ல போறீங்க? வாசியாத ஆக்கள் வாசியுங்கோ. வாசிக்காதாக்கள் வாசிங்க. வாசியுங்கோ. I am நான் வாசிக்கிறேன். Customer. That is very good. I usually walk a long distance to my mother's home. Distances. இது To my plural. mother's home. To the market and for Distance. swimming. And for So- swimming. And for swimming. So I need a pair of comfortable shoes which can last for a long time. Okay. Uh, திரும்ப வாசியுங்கோ. that is very good. I usually walk a long distances to my Walk long mother's distances. Walk Distances. long distances. distances to my mother's home, to the market and for swimming. So I need a pair of comfortable shoes which can last. Shoes இல்ல. Shoes. Shoes which இதான் உண்டு. And- Shoes என்றா பல. சோடி என்றும் தானே. Oh. அது pair of shoes. இது shoes தான் நான் சொல்றேன். Okay. Shoes என்றா ஒன்று கூடியது. Oh, okay. Which can last for a long time. Okay. Opposite. Uh, Long last- time. Long and short time. Short time. Long distances. Short distance. Short distances. Short distances. Comfortable. Uncomfortable. Uncomfortable. Okay. Next para. சார் யூஸ்வலிக்கு என்னன்னு சொல்றது சார்? இதுக்கு வழக்கமாக. இல்ல அது எங்களை விளங்குது. இது அது வழக்கத்துக்கு மாறாக Seldom. opposite என்ன? Seldom.
L down. Okay. சரியோ அடிக்கடி SELDOM என்ன சார்? SELDOM ஆ? SELDOM. Okay, thank you. கேனுக்கு பாஸ்டன் கேன் முடியும் கனோட்டா என்னண்டு வரும் கேனுக்கு Cannot. கனோட் ஓகே Very good. அடுத்த கேளுங்க. வெஜாக்களும் கேளுங்க. Please அடுத்த go. வாசிங்க. நெக்ஸ்ட் Shop owner. Next one. செல்வி வாசிக்கல I bought recommended running shoes for you because they are soft and comfortable. So, recommended. I would. வடிவா சொல்லுங்க. I bought. I would I would. I would I would recommend. I recommend. will தான் I would. Recommend running and then. Recommend. Recommend இல்ல recommend. Recommend. Sorry, Recommend என்ன பண்றதா மாட்டேங்குமா? இல்ல. What is the meaning of recommend? இல்ல தயவு செய்து பரிந்துரைக்கிறது. தயவு செய்து அப்ப அதை சார் discourage நீங்க ஒரு என்று- ஆளுகிட்ட கேளுங்க என்ன எல்லாரும் சொல்றபடினால கேட்கிறவருக்கு விளங்காம இருக்கு எல்லாரும் ஒன்றா recommend-க்கு பேசாதீங்க. discourage. I would. Discourage. Uh, Opposite word for recommend is discourage. 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 அதான் அதுக்கு opposite word. Okay. Discourage running and வருமா அது? எது? அந்த முன்னதுக்கு சொன்னீங்க ஐ பூட் அதுக்கான எதிர்ப்பதம் என்ன சார்? RECOMMENT என்றேக்குள்ள கொமெண்ட் என்றேக்குள்ள எதை சொல்றீங்க? அந்த I முதலாவதாக would இருக்கிற recommend. அதுக்கான Discourage. எதிர்ப்பதம் என்ன? Discourage. 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 விளங்குதோ? Discourage. Discourage running shoes for you because they are soft and comfortable. soft-ஆன soft-ண்டா என்ன கருத்து? மெதுவானது எடுக்கலாமா? ஓ மெதுவானதோ. soft and Hard- comfortable hard- என்றா comfortable என்ன கருத்து? வசதியான soft-ஆன மிருதுவானது வருமா? comfortable மெதுவானது soft அது soft. comfortable என்றா வசதியானது. வசதியானது. ஓ. soft-க்கு opposite என்ன? hard hard. Very good. Spell பண்ணுங்க. HARD HARD HARD. hard. HARD என்று வரும். hard ஓ comfortable. Okay. HARD தான் hard. Okay. ஓகே. ஹார்டுக்கு என்னன்னு சொல்றது? ஹார்ட் இது HARD இதயத்துக்கு என்ன ஸ்பெல் பண்ணுவீங்க? HART and HART. ஹார்ட். விளங்குதோ? ஆமா. ஓகே. Next person. Who will be the next person? Yeah, Customer. Nadesan. Yeah, வாசிங்க Customer, the right height, those look very attractive, but Attractive. I want to know whether you have them in my size. I need the size 8. 8. Do you have size 8? Yes. 8 is available. 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 8
நான் இருக்கா திருப்பி உங்களுக்கு வாசிக்கிறேன் நல்லா நான் விரும்பினால் கேளுங்கோ. கஸ்டமர் the lightweight shoes. Lightweightனா என்ன கருத்து? கொஞ்சம் பாரம் Lightweight பாரம் குறைஞ்சது. Shoes look very attractive. Attractive என்னன்னு சொல்றோம். Attractive என்ன? கவர்ச்சியானது. அப்ப அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் என்னன்னு சொல்லுவோம்? கவர்ச்சியானதுக்கு என்ன? ugly. 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 Unattractive ன்னு சொல்லலாம். But I want to know whether you have them in my size. I need size 8. Do you have size? opposite road വരുന്നതാണ്. Pardon? Number കേളുങ്ങോ. size 6. 8. 8. I need size 8. opposite വരുമല്ല. Beautiful ugly opposite വരുമല്ലോ. Oh. Beautiful ugly. சரியில்லாம இருக்கீங்க எனக்கு. Okay. அப்படியே சொல்லுங்க. அது நெட் கொஞ்சம் இழுக்கு. கொஞ்சம் நெட் குறைவு சத்தம் இதாயிருது எனக்கு. நெட் சரி ரெண்டுக்கும் வரும் அக்கா, ரெண்டுக்கும் வரும். என்ன சார், பியூட்டிஃபுல் அக்லி என்று வரும், இதுக்கும் வரும் அட்ராக்டிவ். சார் லைட் வெயிட்டுக்கு என்ன சார், ஹார்ட் வெயிட்டா ஆப்போசிட்? சரி, லைட் வெயிட், ஹெவி. ஹெவி வெயிட். லைட் வெயிட் சாம்பியன் பாக்ஸிங்க்கு சொல்றது லைட் வெயிட். பாக்ஸிங்க்கு லைட் வெயிட் பாக்ஸிங் அது போலதான். ஹெவி வெயிட் பாக்ஸிங். லைட் வெயிட் விளங்குதோ அது? லைட் வெயிட் LIGHT heavy. Light weight, heavy weight. HCAVYWEIGHT. Okay. The light weight நான் என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு? opposite heavy weight. heavy spell பண்ணுங்க. HEAVY. Heavy weight, correct. And very attractive. Attractive க்கு என்ன நீங்கள் opposite? Ugly. Unattractive or ugly? Fine. Unattractive ன்னு சொல்லலாம். Beautiful. Okay. வேற எதுவும் கேட்க இருக்கிறீங்களா? இல்ல. Okay. வாணி வாசிங்கோ. Shop owner, yes, I have size 8 in stock. I will bring a pair for you. You try them on and see whether it is comfortable and fits you well. And fits you well. Okay. இதுக்கு கம்ஃபர்டபிளுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு தெரியும். அது அன்கம்ஃபர்டபிள். அன்ஃபிட்னு சொல்லலாம். Unfit, yeah. ஃபிட்டுக்கு என்ன ஆப்போசிட்? ஃபிட்டுக்கு என்ன ஆப்போசிட்? லூஸ். அன்ஃபிட், yeah. அன்ஃபிட்னு சொல்லலாம். லூஸ் வராதா? லூஸ் ஆயிருக்கு. லூஸ் ஆயிருக்கு. இல்ல அதுங்கள லூஸ் வேர்ட்ஸ் ஆனது. அது நாங்க தமிழ்ல சொல்றோம். லூஸ் டைட். லூஸ் அண்ட் டைட். ஓகே. I haven't இருக்கு இந்த சைஸ்ல. I haven't சைஸ் ஐட்டம். I haven't சொல்லலாம்.
Okay. வேற எதுவும் கேட்க போறீங்களா? இல்ல சார் அங்கால போகும்போது ஓகே. Bring and brought. Bring. செல்வி வாசிங்கோ. First of all, thank you very much. I want to try this pair of Yeah. shoes before I buy because each brand is different. டிஃப்ரெண்ட். நன்றி சொல்ற முன்னுக்கு முதல் இதுல பிறகு தனக்கு சோடி முன்னுக்கு அவர் ட்ரை பண்ற முன்னுக்கு அவர் என்னன்னு சொல்லல ட்ரை பண்ற I want to ஐ வாண்ட் try டு வந்து this அவருக்கு pair. அவருக்கு வாங்க, விரும்புறேன், போட வாங்க. விருப்பம் வந்து வருமே இல்ல இல்ல. I want to try this pair of shoes before I buy. நான் இத போட முதல் போட்டு பார்க்கிறேன். வேண்ட முதல் போட்டு பார்க்கிறேன். அதுதான் கருத்து. ஓகே பிஃபோருக்கு ஆப்போசிட். முன்னுக்கு வேண்ட முதல் and after. After. Very good. Different. வித்தியாசம். டிஃப்ரெண்ட்க்கு ஏதும் இருக்குமா? Different Same. and வித்தியாசமான. சேம் and Huh? வருமா சேம் சிமிலர் Different, yes, same. சேம் Correct. Now, Nahula இத வாசிங்கோ, the shop owner. The next one. That is shop owner. That is true. Each brand is different. Please sit down while I look for size 8. Okay. This is true. இது உண்மையானதுதான். Each brand ஒவ்வொரு பிராண்டும் டிஃபரெண்ட் ஆனது, வேறுபட்டது. ப்ளீஸ் நீங்கள் இருங்கோ while I look for size 8. நான் 8வது சைஸை உங்களுக்கு எடுத்து தருகிறேன். ட்ரூக்கு என்ன ஆப்போசிட்? எதுக்கு ட்ரூ அண்டா உண்மை பொய். உண்மையானது. False. Size false. ட்ரூக்கு false. False. Each brand is different. Different as same. Similar. Same. Okay. Sit downக்கு என்ன சொல்லுவீங்க? Stand up. Stand up. Stand up. Well done. எல்லாருக்கும் விளங்குதோ அது? சார் ட்ரூவுக்கு false அதை ஒரு ஸ்பெல் பண்ணுங்க சார். False. F-A-L-S-E. F-A-L-S-E. False. Well done. Nahula pati vasingo. Customer, thank you. This pair of shoes feel very light. Shoes என்று சொல்ல வேண்டாம் தயவு செய்து. Shoes. This pair of shoes. This pair of shoes feel very light on my feet. I feel comfortable when I walk around the shop. Thank you. Okay. இந்த சப்பாத்து எனக்கு அந்த மெல்லிய எனக்கு பேரம் இல்லாமல் இருக்கிறது, நடக்கிறதுக்கு லைட் வெயிட்டாக இருக்கிறது. இதால ஐ ஃபீல் நான் அதை கம்ஃபர்டபுளாக எடுக்கிறேன். when I walk around என்ன கம்ஃபர்டபிள் என்ன கருத்து? கம்ஃபர்டபுள் எனக்கு வசதியாக இருக்குது. ஓகே ஓகே. நான் மற்றது இந்த கடையை சுத்தி அவன் நடந்து வர I walk around. I feel comfortable when I walk. நான் இதை போட்டுக்கொண்டு நடந்து வர நேரம் எனக்கு வசதியாக இருக்கிறது. அதான் கருத்து. லைட்டுக்கு என்ன என்ன ஆப்போசிட்? Light, hard, heavy. Dark. Light dark. Very light. Dark. Okay. Comfortable. Uncomfortable. Okay. Next person. Okay. Shop owner. I am Yes. pleased to hear that. I am pleased to hear that. Sorry, sir.
I am pleased to hear that those shoes are made from These these shoes are made from high quality materials. They are very comfortable and can be worn for many hours. many hours. Okay. So Can you I am விளங்கப்படுத்தி சொல்லுங்க? Translate. so I am pleased to hear that shoes are made. So போன சொல்றார் என்னோட ஹை குவாலிட்டியான ஷூ இருக்குது. I am நல்ல pleased மெட்டீரியலான and ஷூ இருக்கு. நான் சந்தோஷப்படுறேன். I am pleased. I am pleased, சந்தோஷப்படுறேன். என்னோட ஹை குவாலிட்டியான மெட்டீரியலான ஷூ இருக்குது. They are very I am happy. I am happy ன்னு சொல்லலாம். I am pleased and I am happy. உங்களுக்கு அளவான கம்ஃபர்டபுளான ஷூவா இருக்கும் worn for many hours. Many hours. அது என்ன மீனிங் சார் அது? Many hours பல மணித்தியாலங்கள். பல மணித்தியாலங்கள். They are They are very comfortable. Comfortableனா எனக்கு வசதியாக போடக்கூடிய சப்பாத்து. அதை நான் பல மணித்தியாலங்களுக்கு போடக்கூடியதாக இருக்கும். இதுதான் கருத்து. Understood? Okay. Yes, sir. Thank you. வேற யாரும் கேட்க போறீங்களா இதுக்கு? ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸுக்கு ஆப்போசிட் சொல்லுவீங்களா? லோ குவாலிட்டி என்று வரும். ஹை குவாலிட்டி, லோ Correct. குவாலிட்டி. கரெக்ட். எழுத்து கூட்டுங்கோ. LOWQUALITY. வெரி குட். Thank you. மற்றவை ஏதும் they are very comfortable உங்களுக்கு தெரியும். And can be worn for many hours. Worn and என்ன கருத்து? அணியர் அது நியூ சூடா இருக்கிற பூம். இல்ல போனடா அணியர் போடுற அணிதல் ரிமூவ் பண்ணி வருமா சார்? ரிமூவ் எதுக்கு? போனுக்கு can be worn and போடுறது. கணக்குல போடலாம் தான் கருத்து. wear பண்ணலாம். can be remove. அடுத்தது WEAR wearக்கு opposite தான். wearக்கு இல்ல வேற അതിന്റെ സിമിലർ past tense தான் worn. அதானோ wearக்கு past tense is worn. விளங்குதோ? யா opposite word கலட்ரு worn. அதுக்கு தான் opposite. ஓகே நாங்கள் போடுற கலட்ரு வேண்டாம் அப்படி. remove ன்னு சொல்லலாம். ஆமா for many hours என்றால் என்ன கருத்து? தொடர்ந்து இப்ப ஒரு நாள் முழுக்க போட்டிருக்கலாம் அப்படியான மீனிங். அப்படியானது. well done. நீண்ட hours, நீண்ட நேரம். okay. many hours, few hours. ஆம். next sentence. Padmini aunty. Yeah. Padmini. Yes. That is very important for me because my feet always become hot after walking for a long time. Please tell me the price of this pair of shoes. Sorry. I like to know if I can afford them. Afford them. Okay. என்ன கருத்து? This is very important. இது எனக்கு முக்கியம். That is very important for me. அது எனக்கு முக்கியம். ஆனால் because முக்கியமான விஷயம். always become hot after walking for a long time. கூட தூரம் நடந்தால் இந்த ஃபீட் வந்து ஹொட்டா இருக்கும். சூடா இருக்கும். walking for a long time. பல மணித்தியாலங்கள் நான் இதை போட்டுக்கொண்டு நடந்தால் அது ஹொட்டா. எனக்கு ஒரு ஹொட்டண்டா என்ன? சூடா இருக்கும். வெக்க மாதிரி இருக்கும். ஓகே. Please tell me the price of this pair of shoes. இதை தயவு செய்து என்ன விலை என்று சொல்ல சொல்லி.
I like to know if I can afford them. என்னால afford என்னால கட்டுப்படி ஆகும் என்றால் அதை வேண்டதுக்கு வேண்டுவேன். I like to know. நான் I அறிய like to அறிய know. விரும்புகிறேன். அறிய விரும்புகிறேன். நான் இதை அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியுமோண்டு. ஓகே, ஆமா. கட்டுமாண்டு. Yes. ஓகே, வேற என்ன லாங் டைமுக்கு என்ன ஆப்போசிட்? Short time. காலத்துக்கு Short time. ஷார்ட் டைம். ஓகே, சார் அந்த கேன் எஃபோர்டு எப்படி நாங்க தமிழ்ல சொல்றோம். ஐ லைக் டு நோ, எனக்கு தெரியுது. இஃப் ஐ கேன் அஃபோர்ட் தெம், அது ஒரு அஃபோர்ட் தெம். நான் எனக்கு அது வாங்க முடியுமோன்னு நான் சொல்றேன். எனக்கு கட்டுமா, எனக்கு கட்டுப்படி இந்த ஆகுமா? சப்பாத்தை வாங்க எனக்கு கட்டுமான்னு சொல்லலாம். ஓகே. I don't know who's going to read. காசு பணம் இருக்கணுமே, ம். Yeah. அதுதான் கருத்து. இம்பார்ட்டனுக்கு அன்இம்பார்ட்டன்ட் வருமா அல்லது வேற சொல்லு வருமா? எஸ், Opposite. யூ கேன் சே அன்இம்பார்ட்டன்ட். Can I read the next அடுத்- paragraph? அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்தது செல்வி. Shop owner, usually this pair of shoes cost to This என்னன்னு சொன்னீங்க? Usually 2050 rupees. முதல்ல இருந்து வாசிங்க. Usually Usually this pair Pair. pair, Pair. P-A-I-R, pair. Pair. Sorry, sir. Pair of shoes cost to 2050 rupees because we are having on special. Having, this we week. are having on We are special having for this on week. special for this week. I can give them to you for 1,900 rupees. வழக்கமாக அந்த சப்பாத்து 2500 ரூபாய்க்கு தான் வாங்குறவர். இப்பொழுது 2050 rupees. ஆமா, 2050 ரூபாய். 50 ரூபாய். ஏனென்றால் அது பாரமான விசேடமானது இந்த கிழமை. அதை நான் உனக்கு 1900 ரூபாய்க்கு தருகிறேன். We are having on special for this week. நாங்கள் இதை ஒரு ஸ்பெஷல்ல போட்டு விற்க பார்க்கிறோம். ஒரு விசேஷமான ஒரு விலையை போட்டு. விசேடமான, ஆமா. ஓ, அதுக்கு பேர் அவர் சொல்றேன். I can give them to you for 1,900 rupees. அதை சொல்லுங்க. I can give them, நான் அதை உனக்கு 1900 ரூபாய்க்கு தருகிறேன். ஓகே. யூசுவலி என்றால் என்ன ஆப்போசிட் வேர்ட்? Unusually. ரயாலி என்று வரும். ரயாலி. செல்டம் என்று வரும். செல்டம் சொல்லலாம். ரயாலின்னு சொல்லலாம் என்ன சார்? I think seldom is the most appropriate word. Seldom. ஓகே ஓகே. How to spell seldom? S-E-L-D-O-M. Oh. S for Sarah. S-E-L-D-O-M. Seldom. வேற ஏதும் இதுல நீங்கள் கேட்க இருப்பீங்களோ? ஓகே, அங்க போகலாம். Because we are having one special for this week. I can give them to you for 1,900 rupees. விளங்கிட்டதோ? Yeah. Vani Mohan, please. Yeah. Customer, that is a very good price, but I cannot spend more than 1,600 rupees. Could you give me a small discount? Very good. சொல்றார், வெரி நைஸ், குட் ப்ரைஸ் தான், பட் என்னால் அதை ஸ்பெண்ட் பண்ண முடியும், செலவழிக்க அளவுக்கு இல்லை. ஓ. அதாவது மோர் தென் 1,600 rupees.
ஐ கேன் நாட் ஸ்பெண்ட் இட். அதாவது தன்னால் இந்த ப்ரைஸுக்கு 1600க்கு மேலே செலவழிக்க முடியாது. குட் யூ கிவ் மீ மோர் டிஸ்கவுண்ட்ஸ், அதாவது கொஞ்சம் குறைச்சி தரலாமான்னு கேட்குறாரு. குறைச்சு தருவீங்களோ? வெரி குட், வெல் டன். இதுல ஏதும் உங்களுக்கு எதுவும் கேட்க வெரி குட் ப்ரைஸுக்கு என்னன்னு சொல்லலாம்? ஆப்போசிட், Very low price. Very low வெரி லோ price. ப்ரைஸ். ஐ cannot spend, I can spend. I can spend. Very good. Small discount, Big discount. Big Big. discount. big Big. discount. Discount. Well done. Well done. Gianna Raisin, Anderson போட்டா காணையில. okay. Nahulavadi, Yeah. Shop owner. Normally, we don't have any discount, but I can reduce the price to 1,600 if you buy it today. if you buy it today, or a condition போடுறேன். Mm. நார்மலி என்றால் என்ன நீங்கள் என்ன போடுவீங்க? சாதாரணமாக வளமையாக நாங்கள் கொடுக்கறது இல்லை, ஓ, ஆனால் இன்றைக்கு தாருன்னு சொல்கிறேன். we don't give any discount. இப்படி இந்த விலைக்கு ஒன்னாலும் கொடுக்கறது இல்லை, but ஓ, I can review. இன்றைக்கு உனக்கு அது மலிவாக குறைந்த விலையில 1,600 of you by today. இப்ப நீ இன்றைக்கு நீ இதை வேண்டிக் கொள்ளன்னு சொல்ற. 1,600 ரூபாய்க்கு வேண்டிக் கொள்ளன்னு சொல்றேன். இன்றைக்கு வாங்கினால் I can reduce the price to 1,600 if you buy it today. நான் இதை 1,600க்கு குறைப்பேன் நீங்கள் இன்றைக்கு இந்த சப்பாத்தை வாங்கினால், இதை வாங்கினால் என்றுதான் கடையில சொல்லுவேன். ஓகே, நார்மலிக்கு என்ன ஆப்போசிட்? Abnormally. abnormally. Abnormal. அப்பா சார். சார் திருப்பி சொல்லுங்க. abnormally-யா? abnormally. 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 Yeah. Reduce-க்கு what is the opposite? Increase. அதை ஸ்பெல் பண்ணுங்க. INCRE. sir. INCREAC. But you, yes, correct. Next person. Anandi. Balan. Yes, sir, sorry. Customer, thank you very much for giving it for 1,600 rupees. Those shoes are very comfortable. These shoes are very comfortable and I like them. These THES, these shoes are very comfortable and I like them. These shoes are very comfortable and I like them. Thank you very much. Customer These thank you very much. What is the meaning of these? தயவு செய்து These. தொண்டு those, these, those. இவை அவை. These opposite enda those. THOSE those. THESC these. இது பக்கத்துல இருக்கிறத these என்று சொல்றதும் தூர இருக்கிறத those என்று சொல்றதா? ஓ அங்கே தள்ளி இருக்கிறது those என்று சொல்றது. அவைகள் இவைகள். கடையில நீங்கள் you going to a shop, you ask that person, கிட்ட இருக்கிறதை அவர் சொல்லக்கூடும் these, தூரத்தில் இருக்கிறதை அவர் சொல்லக்கூடும் those are. Okay. Gianna Raisin. Shop owner.
I am good. I am glad you are happy with this pair of Pair. shoes. Pair of shoes. Food you like to look at some socks. Would you எனக்கு like to look at some மிச்சம் socks? மிச்சம் சந்தோஷமா இருக்கின்றது இந்த பேரும் சூசும் வாங்குறதுக்கு. Oh, அது எனக்கு எனக்கு அது விருப்பமானதா இருக்கு. சம் would வாங்கின you like? சந்தோஷமா சம் சாக்ஸ் கொஞ்சம் வாங்கின உண்டு வாங்கினதுக்காக ஒரு சொடிதானே வாங்கியிருக்கிறேன். Would you like to look at look at ஆமா. some socks? ஏதும் கொஞ்சம் சாக்ஸ்கள் வாங்க விரும்புவீங்களா? விரும்புறேன் Would you like to look எல்லாம் பார்க்க விரும்புவீர்களா? கேள்வி. ஆமா. சில சாம்பண்டா கொஞ்சமா கொஞ்சம் சில. ஓ என்னோட வாசிங்க இது. I am glad you are happy with this pair of shoes. Would you like to look at some socks? Okay. Padmini, Yeah. Customer, that is a good idea. I want to buy 2 pairs of socks as well. okay. இது நல்ல ஐடியா. இது நல்ல யோசனை. I want to buy 2 சோடி சாக்ஸ் வேண்ட போகுது. I want to buy அது pair of socks. வேணுமெண்டு. Good idea and opposite. What is the opposite Bad word for idea. good? Bad Bad idea. Bad idea. I want to buy again opposite. I won't I buy. want, I don't want to buy. I don't want to. I don't want to buy 2 pair of socks as well. Yeah. Buy opposite என்ன? Boat. Buy buy and opposite. Out. Oh, no. வேண்டது வேண்டவில்லை. I don't want. Sell. sell. Buy sell. S-E-L-L. Sell. S-E-L-L. Sell. Sell. Next para. சரி விற்பனை. Next para. Nagula வாசிங்கோ. Shop Yes. owner. Please, yeah. These socks are made from soft cotton and keep your feet warm when you are walking. Warm. Warm. Okay. இன்னொருக்க வாசிங்கோ. These socks are made from soft cotton and keep your feet warm when you are walking. Okay. என்ன கருத்து? What's the meaning? These socks, இந்த சாக்ஸ்கள் வந்து soft cotton, அதாவது மிருதுவான பருத்தி துணிகளால் செய்யப்பட்டது. உங்களோட காலுக்கு இளவான சூடாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வாமாக இருக்கும். வாமாக இருக்கும் என்று. when you are walking, நீங்க நடக்கும் போது உங்களுக்கு இதமான சூடாக இருக்கும் என்று சொல்றேன். Okay, well done. நன்றி. Softக்கு என்ன opposite? Hard. காலுறை. அது socks. காலுறை Warmக்கு என்ன opposite? Warmக்கு என்ன opposite? Cold. Cold. Well done. Cold spell பண்ணுங்க. COLD. C-O-L-D. Cold. Okay, well done. Warm. Who's the next person? ULD. பாலன். Balan. Yes, sir. Customer, they look good. I will buy 2 pair of socks and a pair of shoes. 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 What is the total amount for the pair of shoes and socks? Okay. Thank you. They look good. Customer சொல்றார் நல்லா இருக்கு, குட், அழகா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நான் வந்து ஒரு சோடி சாக்ஸ் வந்து வேண்டாம். வாட் இஸ் total amount?
sorry. Or sorry socks one Vandavanam. What is the Ten total sorry. of 10 I sorry? will buy sorry, two sir. pairs. Oh, 10 sorry okay. socks Vandavanam. What is the amount the price? The ஒரு சோடி இந்த socks இந்த விலை என்னன்னு கேட்கிறேன். I will buy. What is the total amount? Total. Sorry, sir, total. Amount of. 2 சோடி இந்த விலையும் என்னன்னு கேட்கிறேன் டோட்டலா. இல்ல, what is the total amount for the pair of shoes? ரெண்டு சப்பாத்துக்கும் Socksukkum என்ன விலை? For the pair of shoes and socks. What is சப்பாத்து ரெண்டுக்கும் அந்த சாக்ஸுக்கும் என்ன விலை? மொத்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்கிறாரு. மொத்த விலை. மொத்த விலை என்னன்னு கேட்கிறேன். மொத்த தொகை டோட்டல். I will buy it in opposite. I I don't. will sell. I won't buy. I bought. Don't- I won't buy. அப்ப I will sell ரெண்டு வராதோ சார்? I will இல்ல நான் buy. I will buy and I will sell நான் விற்கிறேன். அப்படி I வராது. won't sell. I won't sell. Okay. I won't sell. Okay. What is the total amount? Okay. Next para. It's Vani Mohan Vasingo. Shop owner, the pair of shoes is 1,600 and the 2 pair of socks are 100 rupees. So it comes to 1,700 rupees. Well done. அவர் சொல்றார் இந்த ஷூ இந்த பாதணிகளுக்கு 1,600, அதாவது 1600. 1600 காசு rupees. And the 2 pair of socks are 100. இந்த socks அதாவது காலணி காலுறை என்று சொல்லுவோம். அதுக்கு ரெண்டு பேர் 10 பேர்ஸுக்கும் 100 rupees, 100 ரூபாய் என்றும். So it comes to 1,700 rupees. 1700 ரூபாய்ன்னு சொல்றாரு. எல்லாமாக எல்லாம் 1700. மொத்த டோட்டலும் 700 rupees. மொத்த தொகை. ஓகே, இதுல ஏதும் கேட்க இருக்கிறீங்களோ? அந்த பேர்ஸை நீங்கள் ஒன்றுக்கும் தவற விடாதீங்கோ. பேர்ஸ், 2 pair of shoes, pair of socks, pair of longs, pair of trousers, pair of scissors, Earring. a pair of eyes, earrings, earring, a pair of earring. Yes, that's good. Pair of Okay. bangle. Shall we go to this and Oh, wind up? நீங்க செல்வி வாசிங்கோ. Customer, very good. Can I pay with my credit card? அந்த மிகவும் நல்லது. தான் அந்த கிரெடிட் கார்டால கிரெடிட் கார்டு கூட அது இந்த தமிழ்ல என்னன்னு சொல்றோம் சார்? கிரெடிட் கடன் அட்டை. கணக்கட்டை கடன் அட்டை. கடன் அட்டை என்று வருமா கணக்கட்டையா? கடன் அட்டை. கடன் அட்டையா? ஓகே கடன் அட்டைன்னு சொல்லுங்க. ஓகே. கடன் எடுக்கிறது அட்டை. ஆமா, கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு. தான் ஓ, அந்த கடை- அதால கடை- காசை பே பண்றது தனது கடன் Very good. அட்டையால மிகவும் நல்லது. தனது கடன் அட்டையால அதை கொடுக்கறதுன்னு சொல்றேன். ஓகே, அதுல என்ன என்ன இது உங்களுக்கு எதுவும் வித்தியாசமா தெரியல? மற்றது ஷாப் ஓனர். நெக்ஸ்ட் ஒன், who's going to read? நவலவதி. Yeah, shop owner. Yes, you can. Please interest your card. Insert. Insert Insert என்றா என்ன? என்ன தெரியல. கார்டை உள்ள மெஷினுக்குள்ள உள்ளுக்குள்ள போடுங்கோ. ப்ளீஸ் உள்ள இன்சர்ட்னா காட்டை உள்ளுக்குள்ள போடுங்கோ.
And yes, Machine you குள்ள. can please insert your card into the machine and enter your PIN number. காட்டை உள்ளுக்கு போட்டுட்டு அது அந்த நம்பரை அடியுங்க உங்களோட பின் நம்பர் இருக்குதானே ஒரு நம்பரை கார்டுக்கும் அந்த பின் அதை நம்பரை அடிங்க போடுங்கோ. போடுங்க. விளங்குதோ? ஓ ஓகே. insert card in machine and into your PIN. இன்சர்ட்டுக்கு என்ன ஆப்போசிட்? Out. ரிமூவ். Remove. remove பண்ண வேணும். REMOV. இன்சர்ட் போடுறது, MOV. Correct. ரிமூவ் பண்ண அந்த கார்டு எடுக்கிறது. REMOVE, ரிமூவ். ஓகே. 14. பத்மினி, Yeah, the customer, I have paid the amount with my credit card. Thank you for helping me to close the right pair of shoes. I have paid the amount with my credit card. Thank you for helping me to choose the right pair of shoes. Yes. நான் திரும்ப வாசிங்கோ. I have paid the amount with my credit card. Thank you for helping me to close the right pair of shoes. Close இல்ல, shoes. Shoes, yeah, the shoes. Shoes. Shoes என்றா தெரிகிறது. ரைட் பேரண்டா என்ன கருத்து? சரியான அளவுள்ள சரியான அளவு நான் போடக்கூடிய பேரை, சரியான பேரை சேஸ் பண்ண சரியான சோடி. சரியான சோடி. வெரி குட். ரைட்டுக்கு ஆப்போசிட் என்ன? right. Wrong. 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 Okay. Wrong. Spell பண்ணுங்க பாப்போம். WRONG. Very good. Next one. Shop owner, you are welcome. Thank you for shopping in my shop. I hope your new shoes will be comfortable. Okay. இங்க வந்தது நல் வரவன்னு சொல்றார். சொப்போடு இந்த சொப்புக்கு பார்த்தா நல் வரவன்னு சொல்றார். நான் நியூ உங்கள்ட்ட வந்து கம்ஃபர்டபுளான நியூ ஷூ இருக்குன்னு கேட்கிறார். Okay. ஆறு வாசிக்க போறீங்க? நான் வாசிக்கிறேன். தியானடேசன். அவங்கள வாசிங்க. எனக்கு இருக்குது கொஞ்சம் Okay. விட்டு விட்டு Thank வருது. you. விட்டு விட்டு Okay. வருது. கொஞ்சம் Okay, நெட் thank சரியில்லாம you. இருக்குது. Thank you, customer. Thank you. I hope you have a wonderful day. Shop owner, thank you very much. Enjoy your new pair of shoes. Have a nice day. Thank Okay. customer சொல்றார். Thank you. நன்றி. I hope you have a wonderful. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமையும் என்று. அப்ப ஷாப் ஓனரும் சொல்றார், ஓ தேங்க்யூ வெரி மச், உங்களுக்கும் நன்றி. அப்ப நீங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த பேர் ஆஃப் ஷூஸோட. நீங்க இன்றைக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஹேவ் எ நைஸ் டே. உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். Nice day can opposite. Bad day. Bad day. Bad day. Okay, that's all we have done. கேள்விகளை பார்ப்போமே. Time போயிட்டு. Yeah. Yeah. கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுவீங்களா? Was it a man or a woman who came to the shop? நீங்க கேளுங்க சார். வாணி சொல்லுங்க பதில். வாணி. It doesn't say either woman or man. I think it's a man. But the story didn't say. It has not been identified. Yeah. Was it a man or a woman who came to the shop? நீங்க சொல்லுங்க அதுக்கு பதில். It doesn't say the story either woman or man. I think it's a man. I think is
is that man Yeah. to come to the Yeah. shop. Yeah. Stylish என்று சொன்னபடியா தான் பொம்பளை Stylish. சொல்லலாமா? Oh yeah, maybe lady, woman. Yeah. Yeah. Was it a man or a woman who came to the shop? Okay. A A woman woman. came to the The shop. woman come to the okay. Came to the shop and எடுப்போம். Ah. Second one. Why did the customer come to the shop? மற்றால் ஒவ்வொருத்தரும் ஒரு மறுமொழி சொல்லுங்க. Because the customer came in the shop buy the in pair of shoes. A customer came to the The shop customer came to buy a pair of shoes. A customer came to the shop to buy a pair Buy of the shoes. shoes and Third socks. one. ன்னு சொல்றது. Okay. Third one. Third one. How old was the shoes the customer had? The customer had buy shoes 2 years old. Customer had a shoes which is 2 years old. Okay. Yeah. What are the திரும்ப size? Sorry. What was? Yeah, திருப்பி சொல்லுங்க. நீங்க திரும்ப சொல்லுங்க. What was the? What was the size the customer wanted? The customer wanted. The customer wanted to size 8. Pardon, what was the What size was the the customer size the- wanted? Yeah, the customer wanted to size 8. Okay. Yeah. What What size? was the size the customer wanted? Yeah, the customer wanted to size 8. Customer wanted a size 8. Shoe The customer wanted a customer wanted size 8. And Shoe what size. சொல்லலாம். Okay. What was the normal price of the shoe? வாசிங்கோ இன்னொரு ஆள். what was the normal price of the shoes? Yes. ஒரு சோடி ஷூ வந்து சராசரி விலை என்னன்னு கேட்கிறேன். Oh, 2,100. 2050. the price of the shoes was The 2,000. 6,000. 600. The shoes was 2,500. Next person. Sir, normal No, price. no. அவர் Normal சொன்னவர், price the normal 1,600, price of sir. shoes are 1,600. Ah, 1,600. 1,600. Yeah. 1,600. 1,600. The normal price of the shoe 1,600 rupee. 600. Yeah. ஆனா அவர் முதல் 1,000 சொன்னவர் ன்னு அல்லோ சொல்லுங்க. சார். சார் 1,000 என்று சொல்லாம 1,600 ன்னு சொல்லுங்க. 1,000. Okay. சார் Okay. அவர் முதல் சொன்ன Oh. பிரைஸ் தானே நார்மலி பிரைஸ் ஆஃப் த ஷூஸ் Normal price வந்து 2000. கேட்டுட்டேன். The normal price of the shoes are 2,050 rupees தானே முதல் சொன்னவர். பிறகு அவ That's spend one. பண்ண That's the one. Yes. That's the one. Yeah. Yes. இதான் பாரு. Okay. அது அதான் சொல்லுங்க normal பாப்போம். price. The normal price of a pair of shoes is எவ்வளவு? 2,050 rupees. 50 rupees. 2,000. சொல்லுங்க அந்த sentence. The normal price of the shoes, 2,050 shoes. rupees. Pair of The pair shoes. of shoes. The pair of the normal price of a pair of shoes, 2,050 rupees. Okay. How many pairs? மற்றது வாசிங்கோ. How many How many pairs? pair of socks did the customer buy? Customer buy. 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 The The customer customer buy bought. Bought. Buy Two pair of socks. bought 2 pair of socks. 2 pairs of socks. Pair of 2 socks. pairs of socks. Well done. Customer bought. Yeah. Mm. What was the One around pair, 2 pairs. it was Okay. the அது amount? வித்தியாசம் தெரியணும் உங்களுக்கு. 1 pair, 2 pairs. Two What pairs. was the மற்ற வாசிங்கோ. What was the amount paid by the customer for a pair of shoes and 2 pair of socks? Socks. அதை பார்த்து சொல்லுங்க பாப்போம். மறந்து போனோம். The customer paid 1,700. 1,700 rupees.
I think altogether 1,700. 700. 700. Pardon? Total amount No, total amount, paid 1,000. by the customer was and சொல்லி முடிக்கலாம். Oh, paid by the customer, 1,700 was Okay. 1,700 rupees. Okay. How did the meta கேள்வி last கேள்வி? How did the customer How did make the the customer make the payment? the customer made the payment through the card. Payment by credit card. By credit By card. le- The customer made the payment by credit card. Through where? By a credit card. Okay. Okay. சார் இதுக்கு இப்படி இதுல- வராதா கஸ்டமர் பெய்டு 1,700 rupees வருமா அல்லது த கஸ்டமர் வாஸ் பெய்டு வருமா எப்படி வரும் Paid. Postpaid. அப்ப வாஸ் வராது என்ன த கஸ்டமர் இல்ல இல்ல. அப்படித்தான் நான் எழுதினா நான் எனக்கு அப்படி வருமா ஓகே தேங்க்யூ Okay, thank you Okay. so much, sir. Thank you so for your much. time. Yeah, thank you. Okay, good Thank night. And you all have a good Thank weekend. you very much, sir. Thank you very much. Have a nice Thank you. day. Have a God bless nice you all. night. Thank you God very bless much you. for Good your night. bless you, time. sir. God Good night, bless you. sir. Okay, We'll thank you see so you much. next Bye, week. bye, bye. Okay, Bye. bye. நன்றி Bye, நன்றி sir. Bye. வணக்கம் நன்றி. நன்றி வணக்கம் நமக்கு வருகின்றது ஆங்கிலம் கற்போம் இணைந்திருந்தார் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜெரட்மன் அவர்கள் அவருக்கும் அவரது Thank you. மனைவியாருக்கும் நன்றி வணக்கம் 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 நன்றி சுகமா இருங்கோ. நன்றி நீங்களும் அதே போல இருங்கோ நன்றி ஓகே நன்றி.